la! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் தமிழன் பச்சமுத்து சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இது வந்து ஒரு லைட்ஸ் கேமரா அனாலிசிஸ். ஸோ மக்களுக்காக இது ஸ்பாய்லர்ஸ் இருக்கும் இதில். ஸோ லப்பர் பந்து படத்தை பார்த்துட்டு இந்த கான்வர்சேஷனை கேளுங்க. I'll begin with the first question. எனக்கு இதை பார்த்தப்போ இது கிரிக்கெட் படம் மாதிரி தெரியல. ஜஸ்ட் கிரிக்கெட் படம் மாதிரி தெரியல. இது கிரிக்கெட் ப்ளஸ் காஸ்ட் ப்ளஸ் ஈகோ எல்லாத்தையுமே ஒரு மாதிரி கலவை பண்ணினா ஒரு படம் மாதிரி இருந்தது. நீங்கள் வாட் இஸ் த மூவி யூ வாண்டட் டு மேக்? ட்ராமா. ஓகே, ட்ராமா கேரக்டரிஸ்டிக் ஓரியன்டாக கண்டென்ட்டை நான் எழுதலை சார். நான் வந்து 2 கேரக்டர் தான் யோசித்தேன். இப்போ தினேஷ் அண்ணன் கேரக்டரும், இன்னும் சொல்ல போனால் தினேஷ் அண்ணன் கேரக்டர் தான் ஃபஸ்ட்டு. இது அந்த கேரக்டரோட இது எப்படி இன்ஸ்பைரிங் என்னுடைய ஒரிஜினல் ஒருத்தர் இருக்கார். இப்போ அதில் இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்க, அதனால ஸோ உங்களுக்கு புரியும், அவங்களுக்கு லேட்டராக புரியும். ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஒரு ஹரிஷ் கல்யாண் வந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு பஸ்ஸில் வருவார்ல சார், அது நான் தான். நான் வந்து இங்க்லாம் அடிச்சிருக்கோம். ஆமாம், எக்ஸாமோடைய லாஸ்ட் டே இங்க் அடிச்சுட்டு நான், ஏன்னா எனக்கு அந்த டீமில் விளையாடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஊரில் இருந்து எக்ஸாம் முடியணும். எக்ஸாம் முடித்தா 12:30 மணிக்கு எனக்கு சொல்கிறாங்க. நான் எக்ஸாம் எனக்கு 12:30 தான் முடியுது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், எவ்வளோ சீக்கிரம் எழுத முடியுமோ 11:30க்கெலாம் முடிச்சுட்டு அந்த பஸ்ஸில் ஏறி போய் அந்த அண்ணன் ஒரு அண்ணன் என்னை வர சொன்னார். அவருக்கு வந்து நான் கிரவுண்டில் விளையாடுறத பார்த்துருக்காரு. அவர் என்னோட ஸ்கூலோடைய சீனியர். அவர் என்னை பார்த்துருக்காரு. ஸோ இவன் நல்லா இருப்பான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வர சொல்லிட்டார். ஊர் பேரை சொல்லி நான் கிளம்பி போகிறேன். ஸோ நீங்கள் தான் நல்ல பவுலர். ஐயா, நல்ல பவுலர். அவரை பொறுத்த வரைக்கும் நான் நல்ல பவுலர். ஆக்சுவலாக எனக்கு பவுலிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். அதனால தான் நான் அன்பு கேரக்டரை. ஸோ அப்போ போனேன். அந்த அண்ணனை வந்து ஊருக்குள்ளே செம்ம ஃபேமஸ்ஸு. ஏன் ஊருன்னு மட்டும் கிடையாது, அந்த ஒரு என்டையர் ஒரு 30 வில்லேஜஸ் இருக்கும். அங்கே என்ன ஊர்? நான் திட்டக்குடின்னு சொல்லிட்டு கடலூர் டிஸ்ட்ரிக்டில். அங்கே சுற்றி இருக்கிற ஒரு சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அவரே என்னையை கூப்பிட்டாருங்கும் போது நான் போகிறேன். நான் ரொம்ப அந்த ஒரு 1 hour ட்ராவல் இருக்கும்போது நான் பயங்கரமாக யோசிச்சுட்டு போகிறேன். நீ போனால் அப்படியே மழை வந்துடணும், மழை வந்துடக்கூடாது. ஸோ அந்த இதில் போய் இறங்குறேன். ஏன்னா அந்த அண்ணன் அவ்வளோ பிடிக்கும். போய் இறங்கி மேட்ச் விளாட போகிறேன். அப்படி ஸோ அதே மாதிரி அவர் நல்ல பேட்டிங். அவர் நல்ல, அவர் தான் கெத்து. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவர் தான் கெத்து. அந்த கெத்து கேரக்டர் வந்து பயங்கரமாக ஆடுதான். அன்றைக்கி மேன் ஆஃப் த மேட்ச். அன்றைக்கி நானும் பவுலிங் போட்டேன். பட் நான் நினச்சேன் ஏன் டே இல்லை, அது மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாரு, அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அவருக்கு எல்லாமே இதாகுது. அவர் அந்த 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 மேன் ஆஃப் த மேட்ச் காசு கொடுப்பாங்க சார், கப்பு கொடுக்க மாட்டாங்க. மேன் ஆஃப் த மேட்ச்னால் ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க. இது நான் சொல்கிறது வந்து 2007 அந்த மாதிரி பீரியடில், அந்த மாதிரி டைமில் அவர் வாங்கிட்டு அந்த ஹாப்பினஸோட நாங்கள் ஊருக்கு வரோம். நாங்கள் அந்த காசு எடுத்துகிட்டு இன்றைக்கி போனால் அங்கே சர்பத் குடிக்கலாமா, அது குடிக்கலாமா, இது குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 1 hour ரிட்டன் வரோம். ஊரில் ஒரு இடத்துக்கு போகிறோம், செலிப்ரேட் பண்ணிருக்கோம். திடீர்னு அந்த அண்ணன் மேலே வந்து ஒரு விளக்கமாத்தால ஒரு அடி விழுது. யாருன்னு உங்களை கூட்டிகிட்டு போனாண்ணா? நான் கெத்தா பார்த்த ஒரு அண்ணன், டீமே அந்த 30 கிராமமும் கெத்தா பார்த்த ஒரு அண்ணன். நாங்கள் ஒரு கடையில் சர்பத் கடையில் நின்று குடிச்சிட்டு இருக்கிறோம். அவர் மேலே விளக்காமத்தில் அடி விழுது. என்னன்னு பார்த்தா அவங்க ஒய்ஃபு கையில் வந்து ஒரு குழந்தையோட இது பண்ணுறாங்க. திருச்சிட்டு ஓடுறாப்புல. அவரோட இன்ஃபேக்ட் லுங்கில கண்டுடிச்சு ஓடுறாரு. எனக்கு அந்த இது இருக்குல்ல, நான் இப்போது இவரை கிரவுண்டில் நான் ஒன்றா பார்த்தேன், ஓகேங்களா? அவரையே நான் வீட்டில் ஒன்றா பார்க்குறேன் இல்லையா? இந்த 2 கேரக்டர் இருக்குல்ல, கிரவுண்டில் ஒரு கெத்து, ஆனால் படத்தில் கெத்து, பட் நிஜ பேர் அவருக்கு வேறு. அந்த 2 இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜ் வந்து நான் கதை பண்ணணும்னு எனக்கு, ஏன்னா அப்போ எனக்கு சினிமாவுக்கு வரணுங்கிற எண்ணம் இல்லை. நான் வந்துட்டேன் நான் அதுக்கப்புறம். ஆனால் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய விளாண்டா. அப்புறமா அவரை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் அவர் அப்படி தான். வீட்டில் போனால் ஒய்ஃபுக்கிட்ட, ஏன்னா அவர் வேலைக்கு போக மாட்டார், எதுவுமே போக மாட்டார். ஸோ அவர் அங்கே மெயின்டைன் பண்ணுவார், இங்கே வந்து அப்படி இருப்பார். அது என் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. அந்த சீக்வன்ஸ் என் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. அது ரொம்ப நாள் அறிஞ்ச பண்ண சினிமாவுக்கு வந்தேன். வேறு ஒரு கதை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கதைக்கு நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அது நடக்கலை. அது கொஞ்சம் பட்ஜெட் இஷ்யூ. நான் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது வாழ்வியல் சம்மந்தமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அதான் கேட்டாங்க, சின்னதாக வாழ்வியல். ஸோ அப்புறம் எனக்கு கேரக்டர் ஓரியன்டாக வச்சு பண்ணுறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்டட் சார். கதை வந்து நம்ம ஒரு கண்டென்ட் எடுத்து ஸ்டார்ட் மிட் எண்டு பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு கேரக்டர் உருவாக்கி அந்த கேரக்டருக்கு கான்ஃப்ளிக்ட் உருவாக்குறதோ, அந்த கேரக்டருக்கு எக்ஸ்ட்ரானரியான சுச்சுவேஷனோ இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே தூக்கி போட்டுட்டு அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தான் நான் பார்ப்பேன். அதுதான் எனக்கு மெயினாக, நான் அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ எனக்கு இந்த கேரக்டர் நான் எடுத்துக்கிட்டேன். சரி, இந்த கேரக்டர் தான் இப்போ எனக்கு ஒரு இது பண்ணலாம். பட் அப்போது கரெக்டாக அந்த நேரம் நான் ஐயப்பன் கோஷம் பார்த்தேன். கரெக்டாக இது நான் உருவாகிட்டு இருக்கும்போது எனக்கு ஐயப்பன் கோஷம் ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு ரொம்ப டிரைவிங் லைசன்ஸும் பார்த்தேன். 2மே ஒரே ரைட்டர் ஒரே டைரக்டர். பட் எனக்கு வந்து ஐயப்பன் கோஷம் வந்து மோர் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. அதில் இருக்கிற அந்த கமர்ஷியலாக இருக்கட்டும், இல்லை வந்து வைட் ரேஞ்ச் அந்த டைமென்ஷனாக இருக்கட்டும். ஸோ அதில் வர அந்த பிஜு மேனன் இருக்கார் இல்லையா, அவரும் நான் பார்த்த அந்த ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அவங்க ஒய்ஃப், அந்த பிஜு மேனனோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன்ல குழந்தைய இடுப்பில் வச்சுட்டு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த இதில் தான் இருந்தாங்க. ஸோ அப்போ நான் முடிவு பண்ணேன், எனக்கு பிடிச்சிருச்சு இந்த படம். ஆனால் இதை நான் ரீமேக் பண்ண விரும்பலை. ஆனால் எங்கிட்ட என்ன கதை இருக்குதுன்னு நான் யோசிக்கிறேன்.
இதுதான் எனக்கு பிடிச்ச படம் ஐயப்பன் கோஷின்னு ஆயிடுச்சு. நம்ம பண்ணால் இந்த மாதிரி பண்ணலாம், என்ன பண்ணலாம், நமக்கு என்ன நல்லா தெரியும், சினிமா தெரியும், கிரிக்கெட் தெரியும், சரி அப்போ தூக்கி கிரிக்கெட்டை தூக்கி சினிமாவில் வைப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தப்போ தான் அப்போ ஆப்போசிட் யாரை வைக்கலாம், இவர் கிடச்சிருச்சாரு, இப்போ இவருக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்பொழுது யோசிச்சதான் நான் அவரை அட்மையர் பண்ணேன். அப்போ நானே அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து நின்னேன்னா யாராவது மட்டும் அந்த 2 ஜென்ரேஷனை மட்டும் மாற்றுவோம். நான் இல்லாமல் இது மாதிரி இல்லாமல் நான் ஒரு நாள் மீட் பண்ணால் இது என்னவா இருக்கும். அப்புறம் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக அவரே மாமனாராக இருந்தால் என்னவா இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து யூஸ்வலாக என்ன யோசிப்போம்னா டிஸ்கஷனில் நிறைய போகும்போது இதாகும். நான் எப்பயுமே எப்படின்னா ஒரு டிராஃப்ட் எழுதுகிற வரைக்கும் யாருக்கிட்டையும் போக மாட்டேன். டிஸ்கஷன் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டிராஃப்ட்டு நான் எழுதிடுவேன். ஸோ அப்போ நான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு நாளாக அப்படியே அதே நம்ம எங்கே போனாலும் தெரியும் அதை தான் யோசிப்போம். இப்போ நம்ம ஸோ இதுதான் நம்ம ஒரு கதை நம்ம இது பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் குளிக்கலாம், சாப்பிடலாம், இல்லை இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு எதுவாக இருந்தாலும் இங்கே ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும்ல, எதுல இருந்தாலும் கேரக்டர் திருடலாமா, இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது உங்ககிட்ட இருந்து எதாவது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதான் ஒரு நாள் நான் வில்லனாக இருந்தால் அவருக்கு அப்படின்னு யோசிக்கிறேன். இன்னொரு நாள் நான் அவருக்கு மருமகனாக இருந்தால் எங்கள் 2 பேருக்கு தெரியாமல் இருந்தால். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக எனக்கு என்னென்னா ஆடியன்ஸுக்கு நான் மறைக்கிறதுல நான் ரொம்ப விரும்ப மாட்டேன். நான் எப்பயுமே எப்படின்னா ஆடியன்ஸை என் கூட சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒரு கதை சொல்கிறதுல இப்போ நான் உங்ககிட்ட கதை சொல்கிறேன்னா உங்களுக்கு மட்டும்தான் சர்ப்ரைஸ் வைப்பேன். இவங்களுக்கெல்லாம் வந்து நான் ஓப்பன் பண்ணி விட்ருவேன். எல்லாரையும் உங்களை பார்க்க வச்சுருவேன். இவருக்கு எப்போ இது புரியுது. ஸோ எனக்கு ஏன்னா அதில் நல்லதும் இருக்கும். ஒரு சின்ன விஷயத்த அந்த இடத்துக்கிட்ட தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் அதை முன்னாடியே இருந்தே அதுக்கான எசன்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா அந்த ஜேர்னி அந்த அந்த நரேஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி உருவானது தான் இது. அந்த அண்ணன்ட்ட ஆரம்பித்து நான் என்னையை வில்லனாக்கி ஸோ அந்த 2 கேரக்டர் வருவாங்க. அப்புறம் ஆப்வியஸாக மீதி கேரக்டர்லாம் நம்ம அங்கங்கே பார்த்தது அப்படியே அதை வச்சு இது பண்ணதான் சார் அந்த. ஸோ ஒரு சின்ன கொஸ்டின், அந்த ஆரம்பத்துலேருந்து ராசி தான் கைராசி தான் இந்த படம் முழுக்க விஜயகாந்த் பாட்டு வருது. அந்த பாட்டு வந்து ராஜா தான் சொல்லிட்டு இல்லை பின்னாடியிலேருந்து இந்த ராஜா பாட்டு இல்லை தேவா பாட்டுன்னு சொல்கிறீங்களா, அந்த பிட்டு என்ன பிட்டு அது சார்? இல்லை எனக்கு அடிக்கடி தோணும் சார். நிறைய தேவா சார் பாட்டு இருக்குது. இப்போ சாமுண்டின்னு ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மண்ணை தொட்டு கும்பிட்டு நிறைய பாட்டு இருக்குது தேவா சார் பாட்டு. நானே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நல்ல பாட்டாக இருந்தாலே ராஜா சார் பாட்டு அப்படிங்கும்போது அதுக்கு சம்மந்தப்பட்டது இருக்காங்க இல்லையா. எனக்கு அது நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். பஸ்ஸில் போகும்போதும் சரி, இவ்வளோயும் நம்ம அந்த சிவலப்பிரி பாண்டின்னு ஒரு படம் இருக்கும். அதில் அந்த ஒரு பாட்டு இருக்கும், நெப்போலியன் சாருக்கு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு நான் ராஜா சார் நினச்சி ரொம்ப நாள் இருந்திருக்கேன். ஆனால் அது ஆதித்யன் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு இது இருக்கு இல்லையா, இந்த விஷயங்களை நிறைய பேர் இப்படி இருப்பாங்க. நம்ம தெரியுதோ இல்லையோ சும்மா ஸ்ட்ராங்காக சொல்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் அப்படி யாராவது சொன்னால் எப்படி இருக்கும். இன்னொன்று இந்த படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அந்த ஆரம்பத்திலேயே ஒன்று ஆரம்பிச்சிடலாம். எடுத்தோடனே நம்ம ஒன்று நினச்சே அது கிடையாதா அப்படின்னு. ஸோ அதுக்காக அந்த இது பண்ணது இது செம்ம பிகினிங் அது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக சொல்கிறேன். சப்போஸிங் அந்த அன்பு சின்ன வயசில் காமிக்காமல் இந்த 11 இயர்ஸ் லேட்டர்னு சொல்கிறீங்கல்ல, படத்தையே வந்து அந்த இடத்துல ஆரம்பிச்சுருந்தா, தட் இஸ் கெத்து வந்து கொஞ்சம் ஓல்டர் மேன், அவர் வந்து கொஞ்சம் தாடிலாம் கொஞ்சம் நரைச்சிருக்கு, அன்பு வந்து ஒரு யங் மேன், அவங்க 2 பேருக்குள்ள இந்த பேச்சு நடக்குது. தட் இஸ் அதை எவங்கன்னு ஓட்டு கட்டுறாங்க, அதை வந்து அன்பு கிட்ட கெத்துக்கிட்ட சொல்கிறாங்க, அப்புறம் சண்டை நடக்குது. ஸோ படம் அப்படியும் ஓடிருக்கலாம்ல. ஸோ இந்த சைல்ட்ஹுட் போர்ஷன் ஆஃப் அன்பு அது ஒரு சின்ன அப்படி ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அங்கே ஆரம்பித்தா அது வந்து வெறும் கதை மட்டும்தான் இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு சொல்கிறதுக்கு தோணுது. இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது அந்த கேரக்டரை ஃபாலோ பண்ணுறதுக்கும் இப்போது நான் கெத்து வந்து வயசானவனே விளையாட விட்டா ஓகே அவர் விளையாடுறாரா அப்படிங்கிறது வைக்கலாம். ஆனால் இன்னும் விளையாடுறாராங்கிறதுக்கு நான் ஏதோ ஒன்று சொல்லணும்ல, ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி அந்த ஹிஸ்ட்ரி இருக்குல்ல. அப்போ தான் நான் பின்னால் எதுவுமே சொல்ல, ஏன்னா நான் பின்னால் என்ன சொல்ல போனால் எதுக்குமே பேக் ஸ்டோரி சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அப்போ நான் முன்னாலேயே இவங்க 2 பேரையும் அப்போவே என்ன சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஆடியன்ஸுக்கு இன்னமும் ஈஸியாக இந்த 2 கேரக்டரையும் அவங்களுடைய ரூட்டு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேலே இன்னமும் சிம்பத்தைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். இப்போ நான் செகண்ட் டைம் தினேஷ் அண்ணனை காமிக்கும்போது டேய் நான் சொல்ல தேவையில்லை, டே இன்னும் விளாண்டுட்டு இருக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அவங்க ஒய்ஃபோட கோவம் இருக்குல்ல, ஆடியன்ஸுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் நான். அந்த ஒய்ஃபை நான் முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா அவங்களுக்கு பின்னால் கோவப்படுவாங்கன்னு வைக்கிறத தாண்டி இங்கேயே சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், என்னுடைய மெயின் பிரதான கேரக்டர்ஸ் யாராக இருக்காங்களோ அவங்களுடைய ரூட் இருக்கு இல்லைங்களா சார், அதை வந்து ஒரு ப்ரொலாக் மாதிரி சொல்லிட்டேன்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பின்னால் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க நம்புறதுக்கு கொஷின்ஸ் வராமல் இருக்கும். ஸோ அதனால் இன்னும் மெயினாக என்னென்னா வெறும் கதையாக மட்டும் இல்லாமல் அவங்கள ஃபாலோ பண்ணணும். கேரக்டர் ஓரியன்டான ஒரு கதை பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த கேரக்டர் அதுதானே நம்மளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனா கூட போயிடலாம், ஆனால் ஏதோ ஒரு டவுட் இருந்துகிட்டே வந்துருமோ, அவங்கள ஃபாலோ பண்ணுறதுல ஒரு பிரச்சனை வந்துருமோ, டூரேஷனுக்காக அப்படி பார்க்கக்கூடாது. ஸோ ஒரு கதை படிக்கிறதுக்கு ஒன்று இருக்குல்ல, ஒரு முன்னுரை ஒன்று ஃபஸ்ட்டு எழுதிடுவோம்ல, அந்த மாதிரி தான் சார் அது. ஸோ எனக்கு அந்த இதில் தினேஷை பார்த்தோன்னே
அந்த அட்டகத்தி படம் இருக்குல்ல, அந்த கேரக்டர் ஒரு 20 வயசுக்கு அப்புறம் எப்படி இருப்பாரோ, அந்த மாதிரி ஒரு ஒரு அப்படிதான் இருந்தது. பிகாஸ் அதுலயும் ஒரு மாரி ஒண்ணும் பெருசா உருப்படியா பண்ணாம, ஊர் சுத்திட்டு, லவ் பண்ணிட்டு, அந்த அந்த மாரி தான் இருப்பாரு. அது வந்து அவர் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா எப்படி இருப்பாருங்கிறது தட்ஸ் ஹவ் ஐ ஃபெல்ட். உங்களுக்கு அது பட்டுதா? உங்களுக்கு தோணுச்சா? ஆ. தட்ஸ் வை சூஸ். உங்களுக்கு இந்த கேரக்டர் எழுதும்போதே அந்த அந்த கேரக்டர் ஒரு எழுதும்போது யாருமே இல்ல சார். எழுதும்போது யாருமே இல்ல. ஆனா தினேஷ் அண்ணன் உள்ள வந்ததுக்கப்புறம் சில மாற்றங்கள் பண்ணேன். தினேஷ் அண்ணன் உள்ள வரும்பொழுது சில அவருக்கு என்ன வரும்? இப்போ தினேஷ் அண்ணன் இப்ப சில ஆக்டர்ஸ வந்து நம்ம ரொம்ப உடைக்க முடியாது சார். நீங்க ரொம்ப மாத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேக் ஆயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு. அந்த கன்விக்ஷன்ஸ் இருக்குல்ல, நம்ம அடி வாங்கிருமோன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு இந்த கேரக்டருக்கு எனக்கு தினேஷ் அண்ணனா இருக்கிறதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நான் எழுதாத சில நுவான்சஸ்லாம் கிடைக்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. நாங்க எழுதி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலா ஒரு பாதிக்கு மேல எனக்கு மைண்ட்லாம் வந்தாரு அவரு. ஆனா என்னன்னா, நமக்கு அந்த பிராக்டிகல் இருக்குல்ல, அவர் ஒரு ஹீரோ. ம். ஆனா இன்னொரு ஹீரோவுக்கு மாமனாரா நடிக்கணும். அது ஒத்துப்பாரா? இல்ல வந்து அவரு இன்னொரு ஹீரோயினுக்கு வந்து அவரு அப்பாவா நடிக்கணும்னு இருக்குல்ல, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ தள்ளி தள்ளி வைக்கிறோம். அதுக்கப்புறம் நானும் வேற யார் ஆனா சாய்ஸஸ் இல்ல. நீங்க சொல்லுங்களேன். இப்போ நான் தினேஷ் அண்ணனா எடுத்துடுறேன். நீங்க யார உங்களுக்கு இவங்க இருந்தா இவங்கள பார்த்துருப்பேன்னு யார இல்ல எனக்கு இந்த சொல்லுவீங்க? படத்த பார்த்த அப்புறம் வேற யாருமே தோணல. நிஜமாவே தோணல. இது ஆ. இருக்குல்ல. ஆனா நாங்க ஒரு 3 சாய்ஸ் வச்சிருந்தோம். ஆ ஆனா அது தெரிஞ்சுச்சு எங்களுக்கே அது நடக்காது. அது அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா இதுல என்னன்னா, தினேஷ் அண்ணா என் பேக் ஆஃப் மைண்ட்ல இருக்காரு. கேட்கறதுக்கு ப்ரொபோஸ் பண்ண பயந்துட்டே லவ் சொல்லாம போற மாரி, நான் அப்படியே வேற வேற என்கேஜ்மென்ட் வேற வேற இதெல்லாம் அலைன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்காப்ல. போனா ஏதாவது நினைச்சுப்பாரோ, என்ன எப்படி நீ ஒரு மாமனாரா யோசிக்கிற? அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்துருமோ ம். அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா லாஸ்ட் மினிட் ஒரு தைரியம் தான். இதான் லாஸ்ட் பஸ். இந்த பஸ்ல ஏறலைன்னா நம்ம ஊருக்கே போக முடியாதுன்னா அப்ப என்ன பண்ணுவோம்? ஃபுட்போலாவது அடிச்சு போயிருவோம்ல. அந்த மாதிரி நான் போயிட்டு சரி ஓகே. சும்மா சொல்லி பார்ப்போமே. என்ன என்ன பண்ணிற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு தினேஷ் அண்ணன்ட்ட சொல்றேன். அந்த மாதிரி மீட் பண்ணியாச்சு. கதை கதை சொல்ல வரேன். அவரை மீட் பண்ணுறேன். சொல்லுங்க. எனக்கு ஒரு அதுக்கு முன்னாடி ரொம்ப சுத்தமா பழக்கம் இல்ல. அவர் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா நீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ எனக்கு அதான் தெரியும். குக்குன்னு ஒரு விசாரணைன்னு ஒரு பெரிய பெரிய நல்ல நல்ல படங்கள், நல்ல நல்ல டைரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கிற ஒரு ஹீரோ. போய் உட்கார்றோம். ரொம்ப இது ஃபார்மாலிட்டிலாம் இதே மாதிரி தான். இப்போ கதை திறந்தா இங்கேயே ஒரு இடம் இருக்கும். அப்படியே உட்கார வச்சாரு. உட்கார வச்சுட்டு சொல்லுப்பா அப்படின்னாரு. சினிமா தமிழ் சொல்லு கதை சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னா. நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன். அண்ணா இந்த மாதிரி 2 குண்டு இருக்கு. அத நான் போடுவேன். அத போட்டேன்னா அவர் ஒரு காமெடியா சொன்னாரு. நான் ஆல்ரெடி 2 குண்டு பண்ணிட்டேன் அப்படின்னு. 2ஆம் அந்த குண்டு இருக்குல்ல அது சொன்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொன்னேன். ஃபர்ஸ்ட் குண்டு சொல்லு அப்படின்னாரு. நான் சொன்னேன் இந்த வயசு வந்து உங்களுக்கு இதுல ஒரு 41 வயசு போல இருக்கும். நீங்க வந்து டைலாம் அடிக்கக்கூடாது அப்படின்னேன். அது குண்டுலாம் இல்ல. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவர் நாட் இன்ட்ரெஸ்டட் இந்த கலர் அடிக்கிறதுல அப்படின்னு. ஓகே 2வது குண்ட சொல்லுனாரு. இல்ல அது நான் இப்போ சொல்லல. 10வது நிமிஷம் தெரிஞ்சிரும். நரேஷன்லேயே சொல்கிறேன் 10வது நிமிஷம் தெரிஞ்சிடும். நீங்கள் அப்போ ஓகேனா சொல்லுங்கள். இல்லைன்னா அதுக்கப்புறம் தாண்டலை அப்படின்னா அப்புறம் சொல்லிட்டே வந்தேன். அந்த விஜயகாந்த் மேட்ரு சொன்னேன். விஜயகாந்த் மேட்ரு சொன்னேன். நீங்கள் இறங்கும்போது விஜயகாந்த் சாரோடைய அந்த பாட்டு போடுவோம். ஆக்சுவலாக அவரும் அதுக்கப்புறமா சொன்னார் விஜயகாந்தோட ஃபேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த வந்து நிறுத்திட்டு நீங்கள் தான் அந்த பொண்ணோட அப்பா அப்படின்னு சொன்னேன். அந்த குழந்தையே நீங்கள் தான் சார்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த குழந்தைக்கு அப்பா நீங்கள் தான் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே பார்த்தாரு. மேலே சொல்லு அப்படின்னாரு. போகலாமா அப்படின்னேன். சொல்லு சொல்லு அப்படின்னாரு. அப்புறம் ஃபுல்லாலாம் கேட்காம இதை மட்டும் சொல்லு அப்படின்னாரு. க்ரக்ஸ் மட்டும் சொல்லு எனக்கு அப்படின்னாரு. நான் சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சோடனே ஓகே சரி ஓகே பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. நிஜமாலுமே நான் போய் சொல்லணும் நான் ப்ரொடக்ஷனில் அப்படின்னா பண்ணுறேன் போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறமா நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா அதான் அந்த விஜயகாந்த் மேட்ரு இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபேக்டர் வந்து எனக்கும் சரி அவருக்கும் சரி ரொம்ப ரிலேட்டபிள். அவரும் ஆக்சுவலாக சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருமே அவரை செலிப்ரேட் பண்ணல அப்படின்னு. இப்போ நம்ம வந்து இப்போ லோகேஷ் எப்படி கமல் சாரை செலிப்ரேட் பண்ணுறாரோ, அந்த தேசிங்கி வந்து ரஜினி சாரை சொல்கிறாருல, அந்த மாதிரி யாருமே இன்னும் விஜயகாந்த் சாரை சொல்லலை. எனக்கு அது இருந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு 5 வருஷம் முன்னாடி படம் பண்ணியிருந்தேன்னா நான் சொல்லியிருப்பேன். நான் இன்றைக்கி தான் படம் பண்ணுறேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் அவர் இப்போ இல்லை. பட் எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி அவர் நேரில் பார்த்ததில்ல. நான் அது எனக்கு எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் அவருக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காகலாம் பண்ணலை. நான் எனக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் ஒன்று பண்ணுறேன். ஸோ அவரும் அதை தான் சொன்னார். காளி என்ன என்னை விட மிகப்பெரிய தீவிர ஃபேன். இப்போ எப்படின்னா அங்கே செட்டில் நான் எப்போல்லாம் டவுன் ஆயிடுறேனோ அந்த பாட்டு போட்டுருவேன். நம்ம படத்தில் ஒரு பாட்டு வரல, அந்த பாட்டு போடுவோம். ஸோ செட்டே ஒரு இது இருக்கும். ஸோ தினேஷ் அப்படி தான் வந்தார். இது வரைக்கும் அவருக்கு ஃபுல் நரேஷன் ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே தெரியாது. அவருக்கு அந்த இன்டர்வல் தெரியும். அந்த அவ்வளோதான் தெரியும் அவருக்கு. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஃபுல் கதையே தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இதுல வெயிட்டான மேட்டர்லாம் நிறைய இருக்கு. ஜாதியை பத்தி பேசுறீங்க, ஈகோ பத்தி பேசுறீங்க, அதெல்லாம் இருக்கு. ஆனா படம் ரொம்ப கேஷுவலா போகுது. ஒரு இமோஷனுமே நான் ஆணித்தனமா அடிச்சு சொல்லணும் அந்த மாதிரி இல்லாம ரொம்ப கேஷுவலா யதார்த்தமா
2 பேர் எப்படி பேசிக்குவாங்களோ அந்த அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு அது போதும் அந்த லெவல்ல விடுறீங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு கான்ஃப்ளிக்ட்ட கிரியேட் பண்றீங்க. அந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி முடியுது? அதாவது கெத்துக்கும், அன்புக்கும் எப்படி அந்த கான்ஃப்ளிக்ட் முடியுது? அது ஒரு பெரிய மொமெண்ட். அது ரொம்ப பெருசா இருந்திருக்கலாம். தட் இஸ் பெரிய டிராமாவா ஆக்கியிருக்கலாம். ஹரிஷ் வந்து அந்த பஸ் சீன் அது செம்ம சீன் அதுங்க. அவர் வந்து அந்த பொண்ணு வந்து அவர அடிச்சிடுறாங்க. ஆனா அவர் வந்து ஈகோவே இல்லாம அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்லணும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப கேஷுவலா எப்படி வந்து ஒரு எனக்கு நீ வேணும். நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த சீன வந்து ரொம்ப கேஷுவலா எடுக்குறீங்க. அதே மாரி அந்த கெத்தோட வைஃப் வந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது, அது ஒரு ரொமான்டிக் இது இருக்கு. பட் அது ரொம்ப மிகப்படுத்தாம, ரொம்ப அப்படியே எதார்த்தமா வைக்கிறீங்க. இந்த இந்த மீட்டர்ல நீங்க எடுத்துட்டு போறீங்க ஃபுல்லா. ஆல்மோஸ்ட் ஃபுல்லான்னு சொல்றேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் சில இடங்கள்ல கொஞ்சம் பேசுற மாரி தெரிஞ்சது. பட் ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் த ஃபில்ம் இந்த மீட்டர் எடுத்துட்டு போறீங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய விஷயத்த சொல்லணும்னா, அத கொஞ்சம் இன்ஃப்ளேட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் மியூசிக் நெறைய குடுக்கலாம். அத பெருசாக்கலாம். அது வந்து ஒரு இதுவா இருக்கலாம். இல்ல உங்க நேச்சர பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நேச்சர்னா எது சார் மீன் இல்ல பண்றீங்க? ஐ மீன் பிகாஸ் நம்மளுக்குள்ள இருக்க பெர்சனாலிட்டி தான் நம்ம படத்துலயும் வரும்ல. சோ நீங்க லைக் அந்த கொஞ்சம் மாரி எக்ஸ்பிரஷன் கம்மியா அப்படிதான். நம்ம நல்லா இருக்குன்னு சொன்னா அது நிஜமாவே நல்லா இருக்கு. நம்ம பிடிக்கலன்னு சொன்னா அப்ப நல்லா இல்ல போல அப்படிங்கிற பார்க்குற கூட இருக்கிறவங்களுக்கு அந்த எண்ணத்தை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த இதுக்குள்ள தான் இருக்கும். இன்னொன்று பெருசா எக்ஸ்பிரஸ் பண்றது இது கிடையாது. ஆனா சினிமானா கொஞ்சம் எக்ஸ்பிரசிவ் இருக்கு. நீங்க சொல்ற அந்த மீதி 5% ஏங்கிறத நம்ம நீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின்ல கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். மெயினா இதுதான் சார். திகட்டாம கொடுக்கணும்ல. நம்ம ஸ்வீட்டாவே இருக்கட்டும், எது திகட்டாம கொடுக்கணும். இன்னொன்னு நீங்க சொல்ற இப்போ எங்க அப்பா அம்மாவுக்கு நான் வந்து நைட்டு சண்டை நடக்கும். நிறைய நடக்கும். நான் பார்த்துருக்கேன். இதை விட பெருசாலாம் சண்டை நடந்திருக்கு. விடியிறப்ப நான் அன்னைக்கு நைட்டு ரொம்ப லேட் ஆகும். சண்டைலாம் முடிஞ்சு நாங்கள் தூங்குறதுக்கு. காலைல நான் 11 போல தான் எந்திரிப்பேன். எங்கள் அம்மா அப்பாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அது என்ன நடந்ததுலாம் எனக்கு தெரியாது. ரொம்ப பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப கேஷுவலாக நைட்டு இப்படி ஒன்று நடந்தது இருக்கு இல்லைங்களா, அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்கள் அம்மா வந்து அடி வாங்கியிருப்பாங்க. என்னென்னவோ எனக்கு என்னன்னா இன்னையோட லைஃபே முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி இருக்கும் அந்த நைட்டு. எனக்கு ஒரு பூகம்பம் அடிச்ச மாதிரி அப்படிதான் இருக்கும். அந்த நைட்லாம் பார்க்கும்போது ஐயோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம லைஃப் நார்மலான லைஃப் கிடையாது. நாளையிலேருந்து நான் அம்மா கூட இருக்க போகிறேன்னா அப்பா கூட இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. இப்படிலாம் இருக்கும். பார்த்தா 4 பேரும் அதே வீட்டில் நேற்று நைட்டு அப்படி ஒன்று நடக்காத மாதிரி டெலிட்டட் சீன் மாதிரி இருக்கும். அது எல்லாமே அந்த இதெல்லாமே அப்படி இருக்கும். கேஷுவலாக போகும். இது இருக்குல்ல சார், இவ்வளோதான். இதை நான் இதுதான் இது எனக்கு என்னென்னா பிரம்மாண்டம் அப்படிங்கன்னு இருக்குல்ல சார். எனக்கு எதை சொல்லணும்னு தோணுதுன்னா, இப்போ நான் பேசிக்கிறத எப்படி ஸ்க்ரீனில் கொண்டு வரணுங்கிறத தான் நான் ரொம்ப பார்ப்பேன். ரொம்ப ஃபேக்கே இல்லாமல் இதை கற்றுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தான் பார்க்குறேன். பட் அதில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ணணுங்கிறத மட்டும்தான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது போர் அடிச்சிடக்கூடாது. அதை நம்மளை அடுத்த சீனுக்காக வெயிட் பண்ண வைக்கணும். ஸோ அந்த இதுக்காக முயற்சியில் இது ஃபஸ்ட்டு. இது மற்றபடி பூதாகரமாக வெடிக்கிறதுக்கு அங்கே எதுவுமே இல்லைல்ல. என்னுடைய சொற்கள் இப்படி தான். நான் பார்த்த எந்த பெரிய விஷயமும் அதோடைய விளைவுகள் இருக்குல்ல ரொம்ப சின்னதாக தான் முடிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பஸ்ஸு சீனுமே இருக்குல்ல, 2 பேருக்குமே வேணும் சார். இப்போது ஹரிஷ் கல்யாணுக்கும் அந்த பொண்ணு வேணும், சஞ்சனாவுக்கும் ஹரிஷ் கல்யாணம் வேணும்னு 2 பேர் இருக்கிறப்ப நான் ஏன் அதை போய் ரொம்ப போட்டு பின்னால் இழுத்து இதை பண்ணணும்? இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன்னா லைஃப்னு ஒன்று இருக்குது, சினிமான்னு ஒன்று இருக்குது. ஓகே, மலையாளத்தில் அது எப்படியோ அது கோத்துறாங்க. அதாவது கொஞ்சம் லைஃப் மாதிரியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் தமிழில் எப்போவுமே கொஞ்சம் ஒரு மீட்டர் 2 லைஃப் இப்படின்னா சினிமா கொஞ்சம் இப்படி இருக்கிற மாதிரி அது நம்ம ட்ரெடிஷன். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதுதான் நம்ம பார்த்துருக்கோம் யூஸ்வலாக. ஸோ நீங்கள் வந்து நார்மல் விஷயங்களை யதார்த்தமாக இருக்கிறது ஒரு இது. ஆனால் பெரிய விஷயங்களையும் யதார்த்தமாக சொல்கிறது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த படத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பஸ் சீன் இருக்குல்ல, அவர் வந்து சொல்கிறாரு எனக்கு நீ வேணும். அவங்க என்னன்னு சொல்கிறாங்க எனக்கும் நீ வேணும் அப்படின்னு ஹரிஷ் கல்யாண் கிட்ட அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவள் திருப்பி பஸ்ஸுக்கிட்ட போயிடுறா. அவன் வந்து ஒரு வண்டி வர மாதிரி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஷி கோஸ் ஆஃப். ரொம்ப நேச்சுரல் சீன். இதே நீங்கள் கொஞ்சம் மாற்றணும்னா, சரி இப்போ கோவம் போச்சா, இப்போ சிரிக்கலாமா அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு சரி அவள் சிரிச்சுட்டு நான் ரொம்ப அசிங்கமாக ஏதோ சொல்கிறேன். பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் நீங்கள் புரியுதில்ல நான் என்ன சொல்லிட்டு. அப்புறம் அங்கேருந்து ஒரு க்யூட்டாக ஒரு மொமெண்ட் அப்படியே கொஞ்சம் விட்டுலாமா, இல்லை கொஞ்சம் அப்படியே கிள்ளி விட்டு கொஞ்சம் அந்த ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்தலாமா அந்த இடத்துல. பட் நீங்கள் என்ன வேணுமோ அந்த சீனுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தந்துட்டு த சீன் எண்ட்ஸ். தட் இஸ் பிரில்லியன்ட். அதுதானே இன்டென்ஷன், சீனோட இன்டென்ஷன். நம்ம இன்னொன்று நீங்கள் சொல்கிற அந்த மீட்டர் இருக்குல்ல சார், அது தெரில முன்னாடி அப்படின்னு. இப்போ அது நிறைய போர் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நம்மளும் நிறைய படம் பார்த்துட்டு நிறைய பேர் கூட தான் படம் பார்த்துட்டு வரோம்.
எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற அந்த மலையாள மீட்டரும் தமிழ் மீட்டரும் இருக்குல்ல, இப்போ ஒரு ரைட்டா ஒரு தின் லைன் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சில படங்கள் நினைக்கிறேன். சில படங்கள் அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு சார். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல நீங்க ஒரு வேர்ல்டு நம்ம சொல்றோம்ல சார், அந்த 20 மினிட்ஸ்ல ஆடியன்ஸ் முடிவு பண்ணிக்கிறாங்க சார் இந்த படம் என்ன மீட்டர்ல இருக்க போகுது, என்ன வேர்ல்டு, என்னென்ன கேரக்டர்ஸ். அந்த 20 மினிட்ஸ் எனக்கு நான் என்ன நம்புறேன்னா, அந்த 20 மினிட்ஸ் நம்ம வந்து ஒரு படம் ஃபுல்லாக கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிட்டோன்னா நம்ம நீங்கள் அவங்க நம்பிடுவாங்கன்னு தோணுது. இப்போ மணி சார் படத்தில் ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் என்ன சொல்கிறாரோ அதே மீட்டரில் அதே தான் போயிடும். அதே ஆடியன்ஸ் தான் சுந்தர் சி சார் படமும் பார்க்குறாங்க. அதே 20 அவர் என்ன வேர்ல்டு செட் பண்ணுறாரோ அவரோட வேர்ல்டு மணி சார் வேர்ல்டுலேருந்து கம்பேரிட்டிவ்லி பெக்குலியராகவும் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அதே ஆடியன்ஸ் தான் அதையும் ரசிக்கிறாங்க. ஸோ ஆடியன்ஸுக்கு நம்ம என்ன சொல்லணும், நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா நான் முதல் 20 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டைமில் நான் என்ன சொல்ல போகிறேனோ, என்ன வேர்ல்டை செட் பண்ணுறனோ, என்ன மீட்டரை செட் பண்ணுறனோ, அந்த மீட்டரை கடைசி வரைக்கும் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அந்த படம் கரெக்டாக இருக்கும். அது ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில் அதுதான் ரொம்ப கஷ்டங்க. அது நீங்க அது அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே வேணாம். நிஜமா சொல்றேன். ஈவென்ட் கேரக்டர் எல்லாமே கொண்டு வந்துடலாம். பட் அந்த மீட்டரை வந்து கன்சிஸ்டண்டா வைக்கிறது இல்ல ஸ்டார்ட் டு ஃபினிஷ். பிகாஸ் அது எங்க சீனை முடிக்கணும், இந்த கேரக்டர் எவ்வளவு பேசணும், என்ன பண்ணணும், அது அந்த மீட்டரை பிடிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமான விஷயம். அது நீங்க இவ்வளோ ஒரு 95% பிடிச்சிருக்கீங்க அந்த படத்துல. இட்ஸ் அமேசிங். இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங். ஸோ லைக் ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல வெல் பிளான்டு கிடையாது சார். அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஏன் தோணுச்சுன்னா தோணிடுச்சு. இல்ல அதோட இன்கிரிடியன்ஸ் எனக்கு தெரியல. நான் சொல்லிட்டா இப்ப சினிமால நம்ம பண்றது நிறைய வந்து இன்ஸ்டிங்க்ட்ல பண்ணுவோம்ல. அதாவது நமக்கு உள்ள இருந்து ஏதோ ஒன்று வந்து பண்ண வைக்கும். ஸோ நம்மளுக்கே வந்து சில சமயம் லைக் வெளியில இருந்து ஒருத்தவங்க சொன்னாதான் ஓ ஆமாம்ல இப்படி நம்ம பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு தோணும். பிகாஸ் நம்மளே எழுதும்போது நம்மளே வந்து படம் பிடிக்கும்போது அந்த பத்தெல்லாம் தோணாது. பிகாஸ் நீங்க வந்து என்ன நினைப்பீங்க, நம்மளுக்கு சரியான படத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் இன்னொருத்தர் வந்து ஒரு கம்பேரிட்டிவா பார்த்தீங்களா அந்த படத்துலலாம் இல்லாதது உங்க படத்துல இருக்குன்னு சொல்லும்போது ஒரு அதுதான் நான் சொல்றேன். அதான் சார், அது ப்ராசஸ். நம்ம என்ன ப்ராசஸ்ல இருந்து வந்திருக்கோம், நம்ம ரைட்டிங் யாராகிட்ட இருந்து எப்படி இதாக இருக்குங்கிறது. ஆனால் இன்ஸ்டிங்க்ட் நான் நம்புகிறேன் சார். அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து மேபி அதான் எனக்கு 90 நீங்கள் உங்களோட மீட்டரில் நான் 90% ஒர்க் ஆகிருக்கு. 5% வந்து உங்களுக்கு பிசர் அடிக்குது இல்லை. இன்னும் சில பேருக்கு மேபி 90 இருக்கலாம். நான் தான் சொல்லணும், இப்போ நீங்கள் வந்து அந்த 2 பேரும் மீட் பண்ணிக்கிற ஒரு சீன் இருக்குது. அது வந்து ஒரு 10-15 பேர் எங்கிட்ட என்ன கேட்டாங்க, ரைட்டிங்கில் படிக்கும்போதே 2 பேருக்குள்ள தான் கான்ஃப்ளிக்ட்டு. நீங்கள் அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிற அந்த சீனை ஏன் வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் அப்படி கிராஸ் பண்ணிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச அந்த மீட்ரு அவங்களுக்கு கொஷின் வருது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அது நான் கிடையாதுல்ல. அவர் எழுதுனா அதை அப்படி எழுதிருக்கலாம், நான் அப்படி எழுதணும்னு கிடையாதுல்ல. என்னுடைய கான்ஃப்ளிக்ட் அது கிடையாது. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் வர்றது தான் நீ நினைக்கிற மூடு என்னது அப்படின்னு சொல்கிறப்பல அதான் சொல்ல, இது பிளான்டு கிடையாது. இப்படி பண்ணால் இது ஆடியன்ஸ் ரசிப்பாங்கிறது கிடையாது. நான் ஒன்று பண்ணியிருக்கேன், அது எப்படி இந்த படம் எனக்கு ஒரு லேர்னிங் தான். இப்போ இதுலேருந்து என்ன ப்ளஸ் வருதோ, இப்போ அந்த 5% என்ன பண்ணணும் தான் நான் பார்ப்பேன். அடுத்த ஓகே இந்த 9 நான் ரைட் ராங்னு சொல்லலை. ரைட் ராங் சொல்ல சார், எல்லாமே ஆடியன்ஸ் தான். இப்போ நீங்களுமே ஆடியன்ஸ் தான். இது நான் ரைட் ராங் மெயினாக எனக்கு என்னென்னா அந்த 5% தான் என் மைண்டில் ஓட ஆரம்பிக்கும். அதுதான் நான் எடுத்துக்குவேன் அடுத்த படத்துக்கு. இந்த படம் இருக்குல்ல, இந்த 95 அந்த இருக்குல்ல, அது வந்து இன்ஸ்டிங்க்டில் வந்தது. அது எல்லா டைமும் இந்த 5% என்ன பண்ணலாம், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதுதான் என்னுடைய இதாக இருக்கும். ஆனால் எதுவுமே பிளான்டு கிடையாது. நான் எழுதிட்டேன், எடுத்துட்டேன், காமிச்சிட்டேன். இதுக்கப்புறமா அது வர்றது ஓகே, எனக்கு இது வருது, எனக்கு இது வரலை அப்படிங்கிறத நான் இதுக்கப்புறம் தான் அனலைஸ் பண்ணணும். வந்தது இது வந்து எனக்கு ஒன்று ஞாபகம். நம்ம வந்து இந்த ஹரிஷ் கல்யாண் எட்டும் போது மீட் பண்ணப்போ நீங்கள் சொன்னீங்க, உங்களுக்கு இந்த படம் ஒர்க் ஆச்சா, எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னுங்க. நிறைய பேருக்கு எனக்கு வந்து சார் ட்ரைலர் ரிலீஸ் ஆனது கூட எனக்கு வந்து மெசேஜோ இன்ஸ்டாவில் வந்து எனக்கு அவ்வளோ பேர் மெசேஜ் வரலை. பிஆர் வந்து இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் மூவி நீங்கள் சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ மெசேஜ் வந்துச்சு சார். எப்போ பார்த்துட்டாரு அவருக்கு பிடிச்சிருச்சா. நீங்கள் பிஆர் கிடையாது, என் படத்துக்கு பிஆர்ஏவே அதுக்கப்புறம் என் படத்துக்கு இந்த பஞ்சு படத்தில் இல்லை நல்லா இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அதானே வேணாங்கிறீங்க. இல்லை எனக்கு அது வேணாம். அது ஸோ இல்லை சார், நான் நெஞ்சுக்கு நீதி எழுதியிருக்கேன். அங்கே இதுலேருந்து நான் அப்போ முடிவு பண்ணது என்னென்னா, அது ஆக்சுவலி எனக்கு நிறைய அப்பெல்லாம் கிடச்சிச்சு நெஞ்சுக்கு நீதி டயலாக் ரைட்டிங்க்கு. ஆனால் கனவுக்கு வந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் வரும்போது எனக்கு நான் மெயினாக கான்வர்சேஷன்ஸ், இந்த டயலாகாக இருக்கக்கூடாது, கான்வர்சேஷன்ஸாக இருக்கணும். ஆனால் அந்த கான்வர்சேஷனை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுல நான் ரொம்ப இதாக இருப்பேன் சார். இன்ட்ரெஸ்டிங்காகவே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். நீங்கள் நானும் பேசிக்கிறது ரொம்ப அதே நேரம், ஏன்னா கன்சியூமருக்கு அது நம்ம 2 பேருக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடாதுல்ல, அவங்களுக்கு இருக்கணும்ல. ஆனால் இதுவும் பஞ்சு வரக்கூடாது. இந்த எதுகமோன டயலாக்லாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்கிட்டே அதில் இப்போ எதுகமோன டயலாக்லாம் வருது இல்லை. எதுகமோனா நான் அந்த மாதிரி சொல்ல சார், இந்த பஞ்சா ஒரு ஃப்ரேஸ் அந்த மாதிரி இப்போ ஃப்ரேஸ் செட் பண்ணி ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் அந்த மாதிரிலாம் இல்லாமல் முக்கியமாக நான் எங்கே மென கேட்டேன்னா, தினேஷ்க்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் நடக்கிற அந்த சீக்வன்ஸில்
ரொம்ப எங்கள் அம்மாவோட ஸ்லாங்காக இருக்கட்டும், ஊரில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், எங்கள் ஊர்லலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை வீட்டுக்குள்ளே நடக்கவே நடக்காது சார். வீட்டுக்கு வெளியே தான் நடக்கும். அடி தடி திட்டு அந்த மாதிரி. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டையில் அன்லெஸ் அந்த ஹஸ்பண்ட் குடிக்காமல் இருந்தால் மட்டும்தான் அவரோட சவுண்ட் அதிகமாக இருக்கும். அதர்வைஸ் ஃபீமேல் சவுண்டு தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இதில் நான் நிறைய நான் பாக்யராஜ் சார் சொல்லுவார், நான் நிறைய வேடிக்கை பார்ப்பேன், எங்கள் பாட்டிங்க கூட பேசுவேன், எனக்கு அந்த மாதிரி இதுதான் பிடிக்கும். ஸோ கைண்ட் ஆஃப் அந்த இதை அப்டேட்டட் வெர்ஷனாக இருக்கிறதுல தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இல்லை பட் ஏன் என்ன மாதிரி ஆடியன்ஸ்க்கு ஏன் பிடிக்காதுன்னு நினச்சிங்க? உங்களுக்கா? அது தெரில சார், தோணிருச்சு. நீங்கள் வேறு பயங்கரமாக பேப்பர் திருத்துறீங்க, ஃபுல் ஸ்டாப்புக்கெலாம் மார்க் குறைக்கிறீங்க, அதனால் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். இப்போ சில பேர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கே வந்து இது பட்டுது. இது வந்து ஒரு இப்போ ஒரு 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 இதில் இப்போ ஒரு சைடில் வந்து ரஞ்சித், மாரி செல்வராஜ் அவங்க மாதிரி ரொம்ப சீரியஸான முக்கியமான ஹெவியான படங்கள் பண்ணுறாங்க ஜாதியை பற்றி. ஆனால் நீங்கள் பண்ணுற படம் வந்து அதே சில ஜாதிய விஷயங்களை கையாளுறது. பட் ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலாக லைட்டாக, எனக்கு இந்த இடத்துல என்ஜாயபிளுங்கிற வேர்டு யூஸ் பண்ணணுமா வேணாமான்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஆனால் அது அப்படியே ஒரு ஒரு நீரோட மாதிரி அப்படியே க்ளீனாக அப்படியே ஓடுது. லைக் அந்த இடத்துல நின்று ஒரு பெரிய பாயிண்ட் மாதிரி பண்ணாமல் ரொம்ப கேஷுவலாக. பிகாஸ் இந்த ஊர் மக்களோட லைஃப்பில் கிரிக்கெட் இருக்குது, இந்த ஊர் மக்களோட லைஃப்பில் ஜாதி இருக்குது, இந்த ஊர் மக்களோட லைஃப்பில் இந்த சண்டை இருக்குது, அந்த சண்டை இருக்குது, ஈகோ இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதில் நிறைய விஷயங்களில் ஒன்று வந்து இந்த ஜாதி பிரச்சனைங்கிற மாதிரி இந்த படத்தில் லைக் எல்லாமே வந்து கலந்து இருக்கிற மாதிரி. ஊருக்குள்ள என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இதில் இருக்கு. ஸோ வுட் யூ சே திஸ் இஸ் ஒரு கைண்ட் ஆஃப் அ லைட்டர் வெர்ஷன் ஆஃப் அ ரஞ்சித் ஃபில்ம் ஒரு மாதிரி செல்வராஜ் ஃபில்ம்? இல்லை சார், எப்படின்னா இது எப்படின்னா அவங்க பாதிக்கப்பட்டவங்க சார். அதுக்காக பாதிக்கப்படல, அதுதான் சொல்ல வரேன். பாதிக்கப்பட்டவங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாகவும் இருக்கும். ஏன்னா நான் வந்து வேடிக்கை பார்த்தவனோட ஸ்டேட்மெண்ட் இது. அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அவங்களது அக்ரெசிவாக இருக்கும். அதில் வந்து என்னை விட அவங்களுக்கு மோர் ரெஸ்பெக்ட்ஃபுல். நம்ம அதை தான் ரொம்ப இதாக பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இன்னொன்று அதோட டெப்த்து ரொம்பவும் தெரியவும் நான் அப்படி இன்ன வரைக்கும் நான் அதுக்குள்ளே போகலை. நான் பார்த்தது, என் கூட இருந்தது. இப்போ சின்ன சின்ன டைலாக் இருக்குல்ல, அதில் ஒரு சில டைலாக் நான் வந்து தப்பு பண்ணி நான் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதில் பாலசரவணன் பேசுகிற ஒரு சில விஷயத்தில் நான் தான் பாலசரவணனாக இருந்திருக்கேன். அந்த சோஷியல் அதுதானே. இப்போ பொலிட்டிக்கலாக என்னென்னா, நம்ம சரியாக இருக்கமான்னு முதல்ல நம்மளை செல்ஃப் செக் பண்ணிட்டே வரும்பொழுது, நான் முன்னால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சில தப்புகள் சில மைண்ட் செட்டில் இருந்தேன் இல்லையா, அதை சேஞ்ச் பண்ணுறேன்ல, அதை தான் நான் நான் என்னை பற்றி மட்டும்தான் சொல்ல முடியும். பட் இப்போ நீங்கள் சொல்ல ரஞ்சித் சாராக இருக்கட்டும், மாரி செல்வராஜ், அவங்கெல்லாம் வந்து அதுவும் இப்போ வாழையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்படியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காருல்ல. இப்போ ரஞ்சித் சார்லாம் அவருடைய கதையை சொல்லும்பொழுது அதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு. அது அப்படி தான் இருக்கும், அது அப்படி தான் இருக்கணும், அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். பட் நான் வேடிக்கை பார்த்தவன் தான் சார். நான் அதில் கொஞ்சம் மேபி இன்னும் எனக்கு அந்த டெப்த்துக்குள்ளே போகாமல் நான் அப்படி சொல்லிட்டு வரேன். இன்னொன்று, இந்த கதைக்கு அவ்வளோ தேவையும் படலைங்கிறது தான் என்னுடைய இதாக இருக்குது. இது ஏன் கேட்டேன்னா, இப்போ படம் முடிகிறப்போ யூஸ்வலாக வந்து படம் வந்து இதை பற்றி தான் அப்படிங்கிற ஒரு மாதிரி சென்ஸ் வரும். தட் இஸ் என்ன தான் முன்னாடி நடந்திருந்தாலும், பிகாஸ் நம்ம ட்ரெடிஷ்னலாக ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங் கிராமர் என்னென்னா, படம் வந்து முடிகிறப்போ அந்த மெயின் இஷ்யூ வந்து சால்வ் ஆகிற இடம் வந்து படம் முடியுது. பட் ஆனால் நீங்கள் நிறைய இஷ்யூஸ் எடுக்கிறதுனால, ஸோ அந்த ஈகோ சால்வ் ஆகணும், அந்த லவ் ஆங்கிள், அதனால் அந்த லவ் ஆங்கிள் சால்வ் ஆகணும், இந்த ஜாதி பிரச்சனை ஒரு விதத்தில் அந்த அந்த கேரக்டரோட அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கீங்க இல்லையா. ஆனால் நீங்கள் வந்து கடைசியாக வந்து யூஆர் லீவிங் வித் அன் ஆடியன்ஸ் வித் இமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இமோஷன் வந்து அவர் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பாரு, இது வந்து ஒரு கம்யூனிட்டிக்காக அவன் பண்ண விஷயம். ஸோ இதுதான் வந்து சொல்ல வந்திருக்காங்க, இந்த கருத்தை தான் வந்து படம் எடுக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி பேச ஒரு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் நீங்கள் முடிக்கிற இடம் அதுதான், நீ என்னதான் முன்னாடி சொல்லியிருந்தாலும். அதனால தான் நான் கேட்டேன். இல்லை சார், ஏன் நான் அங்கே முடிக்கிறேன்னா, நீங்கள் ஆரம்பிக்கிறது நான் அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருப்பேன். நான் என்ன தான் இன்ஸ்பைரிங்கு தினேஷ் அண்ணன் கேரக்டரை எடுத்துக்கிட்டாலும், ஸ்க்ரீன் பிளேன்னு எழுத ஆரம்பிச்சது அன்போட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தால் நான் கதை எழுத ஆரம்பித்தேன். அதில் அப்போது அன்புக்கிட்ட தான் நான் ஆரம்பித்தேன். அவன் விளையாட போனால் விளையாட விடலை, அவன் கடைசியாக அந்த டீமில் சேர்ந்தானா இல்லையா, எந்த மாதிரி சேர்ந்தான், இதுதான் ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னு. ஸோ நான் இங்கே ஆரம்பித்து அங்கே முடிக்கிறேன். அன்போட ஜேர்னி தான் இது. அன்போட ஜேர்னியில் கெத்து எப்படி வந்தான், கெத்தோட ஒய்ஃபை எப்படி வந்து கான்ஃப்ளிக்ட் ஆனாங்க, டிஎஸ்கே எப்படி வராப்புல, கவலை என்ன வராங்க. ஸோ நான் அப்போ அங்கே தான் நான் முடிக்கணும். அதுக்கு நடுவில் நடக்கிற எல்லாமே வந்து ட்ராமாவுக்கான இன்க்ரீடியன்ஸ் மாதிரி தான் இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்.
ஓகே ஃபேமிலி வந்து ஒரு கட்டத்தில் அதிகமாகிருச்சு. அதுக்காக அது நான் சொல்ல வரேன். நான் அதில் அங்கே ஆரம்பித்த பாயிண்ட் என்னவோ அந்த பாயிண்ட்டில் முடிக்கணுங்கிறது வந்து இப்போ நான் அதை நான் முன்னாடி முடிச்சிருக்க கூடாதுல்ல. நான் அங்கே தானே நீங்கள் என்னதான் இது ட்ரைலரில் நான் வந்து 2 பேருக்கான ஈகோன்னு காமிக்கலாம், இல்லை எதுவானு காமிக்கலாம்னா இந்த கதையை நான் எங்கே எழுத ஆரம்பித்தேன், எங்கே ஆரம்பிக்குது, அந்த பஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அந்த பஸ்ஸு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அது போய் சரியான இடத்துல முடியணுமேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் முடிக்கிறேன். அங்கே முடிச்சதான் கரெக்டாக வெளில போகும்போது அதில் ஆரம்பித்து போகணுன்னு தான் எனக்கு ஒரு ஃபீல் மைண்டில் அதுதான் இருக்கணும். இவங்க 2 பேரும் லவ் தான் சேர்ந்துருவாங்க சார். எல்லா படங்களையும் சேர்ந்துருவாங்க, சேராமல் போவாங்க. அதுக்கு நான் அந்த கதை நான் அதுக்காக எழுதலைல்ல. எனக்கு வந்து ஊரில் ஏகப்பட்ட எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் யாரையுமே எஸ்சியாக பார்த்ததில்ல அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் அந்த மாதிரின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி அதான் சார் உங்ககிட்ட சொல்கிறேன்ல, எனக்கு படம் வந்து பிடிக்காமல் போகலாம், புரியாமல் போயிடக்கூடாது என் படம் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயத்துக்கான ரீசனாக கூட இருக்கலாம். ஏன் சிரிச்சிங்க? இல்லை அவ்வளோ தூரம் அதான் சொன்னேன்ல, ஃபுல் ஸ்டாப் கமானா செக் பண்ணிட்டு இருக்கீங்க. Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays, South India's #1 travel brand.